ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சந்தியாஸ் கிச்சனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறோம். எப்பயுமே வந்து நம்ம கிச்சனில் பாக்ஸ் போடும்போது, கிரேவி பாக்ஸஸ் போடும்போது எண்ணெய் கத்திரிக்காய் பிச்சுக்கிட்டு போடுங்க. அந்த எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி சிம்பிளாக சீக்கிரமாக பண்ணலாம்னு உங்களுக்கு சொல்லிக்காம, இது வந்து இன்ஸ்டன்ட் எண்ணெய் கத்திரிக்காய் கார குழம்பு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் போட்டுவிட்டு அந்த நல்லெண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து மிளகு, அண்ட் தென் வந்து தனியா, அண்ட் தென் இஞ்சி, அண்ட் தென் சின்ன வெங்காயம், சீரகம், அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா பெருங்காய பொடி, அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வரமிளகா, அண்ட் தென் வந்து வறுத்த வேர்க்கடலை. நான் வந்து பச்சை வேர்க்கடலையை வாங்கி அதை வறுத்து அதை வந்து அப்படியே தோல் நீக்காமல் போட்டிருக்கேன். இதுக்கு டேஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா இது தோல் நீக்காமல் போடுறது தான். தோல் நீக்காமல் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வரமிளகாவே வந்து பார்த்திங்கன்னா காம்பெல்லாம் நீக்காதீங்க, அப்படியே போடுங்க. அரைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து ஒரு 6 பாக்ஸ் போடுறதால தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மூடி தேங்காய் கிட்டே எடுத்துக்கிட்டேன். எனக்கு குழம்பு வந்து குவான்டிட்டி எனக்கு அப்போ தான் கிடைக்கும், அந்த குவான்டிட்டி. அதனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடியும் நான் வீட்டிலேயே ரெடி பண்ணுற மிளகா பொடியும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளேவருக்காக போட்டுக்கிட்டேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த நல்லெண்ணெயில் நல்லா வறுபடணும். அந்த நல்லெண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சை வாடை போக்குற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறம் அதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அதை வந்து அரைச்சி ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. திருப்பி வந்து பார்த்திங்கன்னா அதே குக்கரில் கொஞ்சம் நல்லெண்ணெயை விட்டு நம்ம கத்திரிக்காவெல்லாம் 4 இதாக கட் பண்ணி உள்ளே வந்து பூச்சி இல்லாமல் இருக்கான்னு பார்த்துட்டு அந்த இதில் வந்து வதக்கிக்கோங்க. கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக வந்து கொஞ்சம் மிளகாய் பொடியும் கொஞ்சம் உப்பும் போட்டு அந்த கத்திரிக்காவை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கி அது ஒரு பிளேட்டில் மாற்றி தனியாக வச்சுடுங்க. திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அதே குக்கரில் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் போட்டுருங்க. கடுகு, சீரகம், வெந்தயம், அண்ட் தென் வந்து கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம், அண்ட் தென் ஒரு 4-5 பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் மிளகாய், அண்ட் தென் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து வறுத்துக்கோங்க. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 1.5 தக்காளின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 தக்காளியை கூட போட்டுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறதா 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதில் திருப்பி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே அரைக்கிற குழம்பு மிளகாத்தூளை போட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க. அந்த பச்சை வாடை போனதுக்கப்புறம் நாம் இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து அப்படியே ஊற்றிட்டு நம்மளுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுமோ, எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்த்து தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விடுங்க. ஸோ எண்ணெய் கத்திரிக்காய் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் திக்காக இருக்கணும், அதனால் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. சப்போஸ் அந்த திக்கனிங் வரல அப்படின்னா நீ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புளிக்கரைசலை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதிகம் பண்ணி ஊற்றிக்கோங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எனக்கு எத்தனை பாக்ஸஸ் தேவைப்படியோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா புளிக்காய்ச்சல் ஊற்றிக்கிட்டு இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புளிப்பு, உப்பு, காரம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்தோடனே நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லா கத்திரிக்காவையும் உள்ளே போட்டு நல்லா வந்து இதை வந்து அதுக்கப்புறம் வந்து ஃபுல் ஃப்ளேம் வைக்காதீங்க, அப்படியே சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. அந்த கத்திரிக்காய் வந்து அப்படியே உள்ளே வதங்கி அந்த சூடுலேயே வதங்கி இதாகணும். கத்திரிக்காய் உடையாமல் பார்த்துக்கோங்க. கத்திரிக்காய் அப்படியே எடுத்து சாப்பிடும்போது தான் டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் கத்திரிக்காய் ரெடிங்க.